السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا موافي نعمه مقافل لمزيدا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ரமலான் மாதத்தினுடைய 17வது பிறை இன்று இஸ்லாமிய வரலாற்றிலே திருப்பு முனையாக அமைந்த பத்ர் போருடைய நினைவு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி என்றுதான் அதற்கு பொருள். அமைதியை உருவாக்க வந்த மார்க்கத்திலே போர் என்று எப்படி நிகழ்ந்தது என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஒரு நல்ல முஸ்லிம் எப்படிப்பட்டவர் என்றால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிமினால் மற்றவருக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது, அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் அறிஞர்கள் இப்படி சொல்வார்கள், இஸ்லாம் என்பது சுருக்கமாக சொல்ல போனால் இறைவனை வணங்கி வாழ்வது, இல்லாதோருக்கு வழங்கி வாழ்வது, அனைவருடன் இணங்கி வாழ்வது, இதுதான் இஸ்லாம். முதல் இஸ்லாத்திலே இறைவனை வணங்குவது, இபாதத் செய்வது மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது. மூன்றாவது நாம் எந்த பகுதியிலே எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் அந்த நாட்டிலுள்ள அனைத்து சமுதாய மக்களிடத்திலேயும் பொருத்தமான முறையிலே இணங்கி வாழ வேண்டும், சமய நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் இஸ்லாத்தை மக்கமா நகரத்தில் அரபு நாட்டில் அறிமுகப்படுத்திய போது அவர்களுக்குள்ளாக பலவிதமான குழுக்களாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் சகோதரர்களாக ஒன்றிணைத்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருந்தாலும் அவர்கள் நபிகள் நாயகத்துடைய இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்கு மிக பெரும் தொந்தரவு செய்து கொண்டிருந்த காரணத்தால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தராமல் நல்ல அமைதியான முறையில் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், இஸ்லாமிய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். மதினா சென்று அங்கே மஸ்ஜிதை உருவாக்கி நல்ல முறையில் இபாதத் செய்து கொண்டிருந்த நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளான காஃபிர்களுக்கு இவர்கள் அமைதியாக இருப்பது பிடிக்கவில்லை. இதனால் பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக படைபலத்தை சேர்த்து கொண்டு, பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டு பலவிதமான சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாமா நகருக்கு ஹிஜ்ரத் சென்று 2 ஆண்டுகள் சென்று விட்டது. 2 ஆண்டுகள் சென்ற நிலையிலே முதலாக இந்த ரம்ஜான் மாதத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி முஸ்லிம்கள் 30 நாளும் இந்த மாதத்திலே நோன்பு வைக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். நோன்பு வைத்திருந்த இந்த நேரத்திலே நபிகள் நாயகத்திற்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது. மக்கமா நகரத்திலே உள்ள முக்கியமான வியாபாரிகள் ஷாம் நாட்டிற்கு, இன்றைக்கு சிரியா என்று பெயர் சொல்லப்படும் அந்த நாட்டிற்கு வியாபாரத்துக்காண்டி சென்று மிகப்பெரிய லாபம் திரட்டி கொண்டு ஒரு 1000 ஒட்டகங்களில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல் கிடைக்கின்றது. அந்த ஒட்டகங்களிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பொருளாதார மதிப்பு, அவருடைய செல்வங்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 50,000 பொற்காசுகளுக்கு தகுமானதாக இருக்கும். இந்த பெரிய படைபலத்திற்கு அன்றைக்கு இருந்த பாதுகாப்பு மிக குறைவு. இதற்கு தலைமை தாங்கி வந்தவர் அபூ சுஃபியான் என்று இஸ்லாத்திற்கு மிக பெரும் எதிரியாக இருந்த மனிதர் தலைமை தாங்கி வந்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசனை செய்தார்கள், இந்த மிகப்பெரும் படைபலம் பொருளாதாரம் மக்கா காஃபிர்களிடத்தில் சென்று விட்டால் அவர்கள் மேலும் இஸ்லாத்திற்கு எதிராக படையை திரட்டி கொண்டு முஸ்லிம்களுக்கு அவர்கள் தொந்தரவு தருவார்கள். ஆகவே அவர்களை பொருளாதார ரீதியாக அவர்களை நஷ்டப்படுத்த வேண்டும், அவர்களை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களிடத்திலே இப்படி சொன்னார்கள், அபூ சுஃபியானுடைய படை மிக பெரும் பொருளாதாரத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடும், ஆகவே தயாராகுங்கள் என்று சொன்னார்கள். இது சாதாரண ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக சென்றது என்பதால் இதற்கு மிகப்பெரிய போருக்குண்டான அறிகுறிகளோ ஏற்பாடுகளோ செய்யவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் அனைவரையும் வற்புறுத்தவும் இல்லை. இருந்த சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தோடு புறப்பட்டு வந்தார்கள்.
புறப்பட்டு அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக செல்லும் போது இந்த அபூ சுஃபியான் மிகுந்த எச்சரிக்கையோடு தன்னுடைய வியாபார கூட்டத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். அவருக்கு ஒற்றர்கள் மூலமாக தகவல் தெரிவித்தது, முஸ்லிம்கள் உங்களை தாக்க வருகின்றார்கள் என்று தகவல் தெரிவித்த உடனே தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி மக்கமா நகருக்கு ஒரு தூதுவரை அனுப்பி உதவிக்கு ஆளை கேட்டு அனுப்புகின்றார். அந்த தூதர் லம்லம் இவரு அம்முல் ரிஃபாரி என்ற ஒரு மனிதன். இவர் மக்கா நகர் சென்று அங்கிருந்தவர்களிடத்தெல்லாம் உங்களுடைய வியாபார கூட்டத்தை தாக்கி அழிப்பதற்கான முஸ்லிம்கள் மிக பெரும் போர் எடுத்து வருகிறார்கள், ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று முஸ்லிம்களை அழைக்கின்றார்கள். அங்கிருந்த காஃபிர்களை அழைக்கின்றார் முஸ்லிம்களுக்கு எதிராக. அப்படி செய்தி கேள்விப்பட்ட உடனே மக்காவில் இருக்கக்கூடிய அபூ ஜஹலுடைய தலைமையில மிக பெரும் ஒரு படை வீரர்கள் கிட்டத்தட்ட 1300 பேர் முஸ்லிம்களை போர் எடுப்பதற்காக தயாராகி வருகின்றார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் இந்த முஸ்லிம்களோடு வருவதை தெரிந்து கொண்ட பயண கூட்டத்துடைய தலைவர் அபூ சுஃபியான் கடற்கரை வழியாக தப்பி சென்று மக்கா நகருக்கு சென்று விடுகின்றார். சென்ற உடனே அங்கிருந்த படைக்கு தயாரான முஸ்லிம் காஃபிர்களை, நீங்கள் போர் தொடுத்து போக வேண்டாம், எங்களுடைய படை பாதுகாப்பாக வந்து விட்டது, வியாபார பொருட்கள் காப்பாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னபோது அபூ ஜஹல் அதற்கு மறுத்து விட்டார். நாங்கள் முஸ்லிம்களை எப்போது பழிவாங்கலாம், அவர்கள் எப்போது அழிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆகவே முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் என்று அவர்கள் போர் தொடுப்பதற்காக வந்தார்கள். 2 படைகளும் மக்காவிலே மதினமா நகரத்திலிருந்து 80 மைல் தொலைவிலே உள்ள பதிர் என்ற ஊரிலே அந்த படைகள் அனைவரும் தங்கினார்கள். முஸ்லிம்களும் தங்கினார்கள், ஒரு பக்கத்தில் காஃபிர்களும் தங்கினார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே ஒரு ஆலோசனை செய்தார்கள். நாம் இப்போது வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்கான வந்தோம், திடீரென்று ஒரு போர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, போர் செய்யலாமா வேணாமா என்று அவர்களுக்குள்ளாக ஒரு மஷூரா செய்த போது முஸ்லிம்கள் அதிகமான பேர்கள் நாம போரை எதிர்பார்த்து வரவில்லை, நம்மை நோக்கி காஃபிர்களுடைய படை வந்து விட்டார்கள், ஆகவே நாம் போர் எடுக்கலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். நபிகள் நாயகம் இறைவனுடைய உத்தரப்படி அந்த போருக்காக தயாரானார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எண்ணி பார்த்த போது சுமார் 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த வாகனங்களும் மிக குறைவுதான், 2 பேரிடத்திலே தான் குதிரையே இருந்தது. அது அல்லாமல் 70 ஒட்டகங்கள் இருந்தது, சில பேரிடத்துல மட்டும் வாட்கள் இருந்தது. இதை வைத்து போருக்காக தயாரானார்கள். எதிரிப்படையுடைய படைபலத்தை தெரிந்து வருவதற்காக தூதுவரை அனுப்பி வைத்தார்கள். ஒற்றர்கள் சென்று வந்து சொன்னார்கள், அந்த எதிரிப்படைகளில் சுமார் 1000 பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் அனைவரிடத்திலே ஒரு ஒட்டகம் குதிரை இருக்கின்றது, நிறைய கவச ஆடைகளையும் ஆயுதங்களையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதிர் என்ற மைதானத்துக்கு போய் சேர்ந்தது ரமலான் பிறை 16 அன்று போய் சேர்ந்தார்கள். முஸ்லிம்கள் அங்கே தங்கி ஓய்வெடுத்தார்கள். அன்று இரவு மழை பெய்தது. அனைவரும் இறைவனை தொழுது அங்கே இபாதத் செய்தார்கள். நோன்பு வைத்த நிலையில் அனைவரும் வந்தார்கள். அடுத்த நாள் காலை 17வது பிறை அன்றைக்கு போர் தொடங்குகிறது என்றால் 16 இன்று இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், நாங்கள் மிக குறைவான மக்கள் வந்திருக்கிறோம், உன்னுடைய சத்திய மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்தோம், இந்த நேரத்திலே நாங்கள் தோல்வி அடைந்து விட்டால், முஸ்லிம்கள் அழிந்து விட்டால் பிறகு இஸ்லாத்தை பரப்புவதற்கு, இஸ்லாமிற்கு இருப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்ற உருக்கமான துஆவை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றி அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தான். அடுத்த நாள் காலை போர் ஆரம்பித்த போது அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய படைக்கு ஆதரவாக வானத்திலிருந்து சுமார் 5000 மலக்குமார்கள் அனுப்பி வைத்தார். அதில் முக்கியமாக ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய மலக்குமார்கள் கருப்பு தலப்பாய் அணிந்து கொண்டு மலக்குமார்கள் கிட்டத்தட்ட 5000 பேருடன் அவர்கள் குதிரையில் அங்கே வந்து விட்டார்கள். இது முஸ்லிம்களுடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்தது, காஃபிருடைய கண்களுக்கு அதிகமான பேருக்கு தெரியவில்லை. போர் தொடங்கி நடக்கின்றது. அல்லாஹ் தஆலா அங்கே வெற்றி கொடுத்தான். இதுதான் இந்த பதிர் போருடைய சுருக்கமான வரலாறு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த பதிலுடைய நினைவு நாளை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் பொதுவாக அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிற விஷயம், நம்மிடத்தில் 2 குறைகள் இருக்கிறது. ஒன்று, நாம் மைனாரிட்டியாக இருக்கிறோம், ஆகவே நாம் மிக குறைவாக இருக்கின்றோம் மக்கள் தொகையிலே, நமக்கு எப்படி நாம் முன்னேற முடியும்? இன்னொன்று, நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை. இந்த 2 குறையை தான் நாம் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த 2 குறைகள்
இக்கு தீர்வாக இந்த பத்ர் போர் அமைந்து நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் மைனாரிட்டியாக, நாம் சிறுபான்மை மக்களாக இருப்பதால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று இல்லை. நாம் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இஸ்லாம் சொன்ன முறைப்படி வாழ்ந்தால் சிறுபான்மை மக்களாக என்றாலும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றியை தருவான் என்பதற்கு இந்த பத்ர் போர் மிக பெரும் ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. 313 சஹாபாக்கள் தான் அவர்களை விட 3 மடங்கு அதிகமான எதிரிகளை வெற்றி கொண்டார்கள். இது அவருடைய ஈமானுக்கு கிடைத்த வலிமையாக இருக்கின்றது. ஆக நாமும் அவர்களை போன்று இபாதத்துகள் செய்து இறைவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது. ஒற்றுமை நீங்கிவிட்டால் எல்லா இடத்திலும் நமக்கு தோல்விகளை மிஞ்சும். ஆகவேதான் நம்முடைய இஸ்லாமிய வணக்கத்திலே கூட 5 நேர தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஜமாத்திலே நாம் சஃபாக சேர்ந்து இணைந்து நிற்கும் போது நமக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். ஒற்றுமை நம்ம இடத்திலே இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய படைபலமோ பணபலமோ இருந்தாலோ இறைவனுடைய உதவி மட்டும் நமக்கு கிடைக்காது. இந்த பத்ர் போர் நடந்த சில காலத்திற்கு பிறகு உஹது என்ற ஒரு யுத்தம் நடக்கின்றது. அந்த உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்கள் முன்பை விட பல மடங்கு அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட சிறிய சலசலப்பினால் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் வெற்றியாக வந்தது தோல்வியாக மாறிவிட்டது. ஆகவே இந்த பத்ருடைய நினைவு தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் நமக்குள்ளாக இறை நம்பிக்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவியாக இருக்கிறான் என்ற அந்த சிந்தனை இடத்திலே வந்தால் அல்லாஹ் நமக்கு எப்போதும் உதவி செய்வான். இதே இஸ்லாமிய வரலாற்றில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்லும் போது வழியிலே சௌர் என்ற ஒரு குகையிலே தங்குகின்றார்கள். ஒரு 3 நாள் தங்குகின்றார்கள். அந்த குகையிலே நபிகள் நாயகத்தோடு இருந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்திலே எதிரிகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து குகையில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்கான தேடிக்கொண்டு வருகிறார்கள். குகையுடைய வாசலுக்கு வந்து விட்டார்கள். அதுவரைக்கும் அவருடைய காலடி தடம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த குகைக்கு வெளியிலே ஒரு சிலந்தி வலையை பின்னச் செய்து அங்கே புறா கூடு கட்டி இருக்கின்றது. அந்த இடத்திலே நின்று கொண்டு எதிரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பயங்கரமான ஆயுதங்களோடு. இந்த குகை வரைக்கும் காலடி தடம் வருகின்றது. முகமதுடைய காலடி தடமும் அவருடைய தோழருடைய காலடி தடமும். ஆனால் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் என்றால் இங்கே சிலந்தி வலை இருக்காது, இந்த புறா கூடு இருக்காது. ஆகவே எங்கே சென்றிருப்பார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குகைக்குள்ளே அந்த நேரத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்திடத்திலே தாழ்ந்த குரலிலே இப்படி சொல்கின்றார், நாயகமே வெளியே பாருங்கள், எதிரிகளுடைய கால் நமக்கு தெரிகின்றது. அவர்கள் கொஞ்சம் குனிந்து பார்த்தால் போதும், நம்மை அடையாளம் கண்டு விடுவார்கள், நம்மை பிடித்து கொண்டு விடுவார்கள் என்று பயத்தோடு சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம் என்றென்றும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. நாயகம் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நீங்கள் பயப்படாதீர்கள், நாங்கள் இந்த 2 பேரு தான் இந்த குகையில் இருக்கிறோம் நினைத்துக் கொண்டீர்களா? இல்லை இல்லை, நம்மோடு 3ஆவதாக அல்லாஹும் இருக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அன்றையிலிருந்து முஸ்லிம்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு இஸ்லாமுக்குரிய நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி என்றைக்கு நமக்கு இருக்கின்றது. நாம் வாழக்கூடிய நாடு பல்வேறுபட்ட சமுதாய மக்கள் வாழக்கூடிய நாடு. அனைவரும் நம்முடைய எதிரிகள் அல்ல, அனைவரும் நம்முடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் நம்முடைய நாட்டால் நம்முடைய தேசத்தால் ஒன்றுபட்டவர்கள். அவர்களையும் நம்முடைய சொந்த சகோதரர்களை போன்று நாம் பாவித்து அவரிடத்தை நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர எப்போதும் மாற்றவர்கள் எதிரியாக நாம் நினைக்கவே கூடாது, நாம் சிந்திக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தோழர் கேட்கிறார், என்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு என்ன கடமை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்ப நாயகம் சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு நீ அனுசரியாக நடந்து கொள். உன்னுடைய வீட்டிலே நல்ல உணவு சமைத்தால் பக்கத்து வீட்டாருக்கு கொடுத்து விடு. உன்னுடைய வீட்டுடைய சோற்றை உயர்த்தி கட்டாதே, அதனால் பக்கத்து வீட்டாருக்கு காற்று போகாமல் அவர் சிரமப்படுவார் என்று சொல்கிறார். அப்போது அந்த மனிதர் கேட்டார், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மாத்தவராக இருந்தாலும் அவரிடத்திலேயும் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டபோது நாயகம் சொன்னார்கள், ஆம், மாத்தவராக இருந்தாலும் அவர்களையும் நம்முடைய சொந்த சகோதரர்களை போன்று அவர்கள் நடத்த வேண்டும், அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமையும் காட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் மொழிந்தார்கள். ஆக நம்முடைய இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோட்டு இறைவனை தொழுகின்றோம்.
இந்த பத்ர் சஹாபாக்கள் தினத்திலே சஹாபாக்களுடைய வாழ்க்கை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களை போன்ற தன்மைகள், அவர்களை போல விட்டு கொடுத்தல், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பத்ர் சஹாபாக்கள் நாளிலே இந்த சிறப்பான பயான்கள் செய்யப்படுகின்றது. ஆகவே நமக்கு எப்போதும் ரோல் மாடலாக, நமக்கு முன்மாதிரியாக இருப்பவர்கள் நபிகள் நாயகம் அவருடைய தோழர்களும் தான். அந்த தோழர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தால் எப்போதும் நாம் பின்பற்றி நாம் வெற்றி அடையலாம். நபிகள் நாயகம் மிக ரத்தின சுருக்கமாக சொல்வார்கள், சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் வலமக வஹ்சின் இலா மன் அஸா இலை. நீங்கள் உங்களுடைய சகோதரர்களோடு அவர்கள் உங்களுடைய உறவை வெட்டி வாழ்ந்தாலும் அவரோடு ஒட்டி வாழுங்கள். அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள். அவர்கள் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தால் அதை மறைத்து மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே இஸ்லாம் என்பது என்றைக்கும் மாற்று மாற்றவும் சரி, நம்முடைய சகோதரத்திலும் சரி, அவரோடு இணக்கமான முறையில் வாழ வேண்டும். அதுதான் இந்த பத்ர் போர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய நாட்டிலே, நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே நம்முடைய இஸ்லாமிய கடமைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அன்பான வேண்டுகோள், பத்ர் சஹாபாக்கள் நினைவு தினத்திலே அவர்களுடைய வரலாற்றை, பத்ர் போருடைய அந்த வரலாற்று சுருக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ர் போரிலே கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள் எவரும் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், பத்ர் போரிலே கலந்து கொண்ட 313 சஹாபாக்களை பற்றி யாராவது குறைகள் தெரிந்தால் அவர்களுடைய குறைகளை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டதால் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இத்தகைய சிறப்பை பெற்ற இந்த சஹாபாக்களுடைய பொருட்டால் நாம் எந்த துஆவை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். உலமாக்கள் கிதாபுகள் எழுதியுள்ளார்கள், எந்த ஒரு மனிதர் இந்த 313 பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை தினந்தோறும் ஓதி துஆ செய்து வருகிறாரோ அவர் வலியுல்லா, அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்ற அந்தஸ்தை அடையலாம். மேலும் வாழ்க்கையில எப்போதும் துன்பம் கஷ்டங்கள் ஏற்பட்டால் உடனே இவர்களுடைய பெயர்களை ஓதி இவர்கள் பொருட்டால் துஆ கேட்டால் நிச்சயமாக அவருடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறும் என்பது இமாம்கள் கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இன்றைய தினத்திலே இந்த பத்ர் போருடைய நினைவு தினத்திலே அவர்களுடைய பொருட்டால் நாம் ஒரு யாசின் ஓதி, அல்ஹம்து சூரா ஒரு தடவை, குல்ஹுல்லா சூரா 3 தடவை, குல்லோது ரப்பில் ஃபலக் குல்லோது ரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி நம்முடைய தேவைகள் எல்லாம் கூறி, யா அல்லாஹ் இந்த சஹாபாக்களுடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று இந்த 313 சஹாபாக்களை ஓதி பெயர்களை ஓதி துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். ஆகவே இந்த பயானை கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் அவர்களுக்காக வேண்டி தான தர்மங்கள், ஈசால் சவாபங்கள் செய்வதோடு அவர்களுடைய பெயரில் ஒரு யாசின் ஓதி துஆ செய்யும் மூலமாக அவருடைய தேவைகள் நிறைவேறுகிறான். இது இன்றைக்கு மட்டுமல்ல, எப்போதெல்லாம் நமக்கு தேவை ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் இவருடைய பெயர்களை ஓதி இவர்கள் பொருட்டால் துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோமாக.